ஆதாமின் சாபம் தவறு செய்த பின்பு வந்தது, படைப்பில் வந்ததல்ல. ஆகவே இடையில் வந்தது நிரந்தரம் கிடையாது. சாபம் அது நிரந்தரம் கிடையாது, அது நிழல். பாவம், பாவத்தின் விளைவுகள் அது பெர்மனன்ட் கிடையாது, அது இடையில் வந்தது. இடையில் வந்ததை போக்குவதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக இயேசு பலியானார். தரித்திரம் இடையில் வந்தது, பசி பட்டினி இடையில் வந்தது, இல்லாமை இடையில் வந்தது. ஸ்தோத்திரம். அப்படி என்றால் நிரந்தரம் என்ன? ஸ்தோத்திரம். சிலுவையிலே எங்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து குமாருடைய ராஜ்யத்திற்கு எங்களை உட்படுத்தி விட்டார். இது நிரந்தரம். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? கொலேசியர் 1:13. இருளுக்குள்ள இருந்தோம், பேய்க்குள் இருந்தோம், சாபத்துக்குள் இருந்தோம், நஷ்டத்துக்குள்ள இருந்தோம். ரெஸ்ட்லெஸ்ஸே கிடையாது, நிம்மதியே கிடையாது, இளைப்பாறலே கிடையாது. உழைச்சு உழைச்சு வேர்வை சிந்தி சிந்தி சக்தி எல்லாம் இழந்தோம். இன்னுமா இழக்கணும்? ஆண்டவரே, பழைய வாழ்வுக்கு நீ முடிவு கட்டி விட்டீர் ஆண்டவரே. நான் இருளுக்குள் இருந்தேன், ஓடினேன், உழைத்தேன், வேர்வை சிந்தினேன், பாடுபட்டேன், கண்ணீர் வடித்தேன், பசியும் பட்டினியுமா இருந்தேன், மலையிலையும் வெயிலையும் அலைந்து திரிந்தேன். ஸ்தோத்திர. சுமந்தேன், சுமக்க முடியாதவர்கள் எல்லாம் சுமந்தேன். ஆனால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட இருளுக்குள் இருந்த உங்களையும் என்னையும் மீட்டு குமாருடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தி வைத்திருக்கிறார். தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுமா?